இப்போதைக்கு சிரியாவோட இடைக்கால அதிபர் இருக்கார்ல, அவரோட முகம் இப்படிதான் வாடி போய் கிடக்கு. சரி நாம எப்படியோ இந்த சிரியால முன்னாடி ஆண்டுட்டு இருந்த அந்த அதிபர தொரத்தி விட்டோம். நாம நிம்மதியா ஆளலாம்னு அந்த சீட்ல உட்கார்ந்தா, அதுக்குள்ள இஸ்ரேல் இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுச்சேன்னு அவர் முகம் இப்ப இப்படிதான் வாடி போய் கிடக்கு. ஏன்னா இஸ்ரேல் இந்த சிரியால அடிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த அடிச்ச இடம் மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் கிடையாது. அந்த இடத்துக்கு பக்கத்துல அதிபர் மாளிகை வேற இருக்கு. எது சிரியாவை ஆண்டுகிட்டு இருக்க அதிபர் மாளிகை அங்கதான் பக்கத்துல இருந்தது உலகுது. இந்த 2 இடங்கள் ரொம்ப ரொம்ப குரூஷியலுங்க. சிரியாவை பொறுத்தவரைக்கும் தலைநகர்ல இருக்கிறது டமாஸ்கஸ்ல. அது வரைக்கும் இஸ்ரேல் அடிச்சுட்டு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு இந்த பேலஸ் அடிக்காம விட்டது காரணமே இது ஒரு வார்னிங் தான்ப்பா. நாங்க சொல்லிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம்னு நினைக்காத, செஞ்சிருவோம் பாத்துக்கோ அப்படின்ற வார்னிங் அட்டாக் மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. அந்த காட்சியை நீங்க பார்க்கணுங்க. முதல்ல அவங்க அடிச்ச அடிய ஒரு பக்கம் ட்ரூஸ் மக்களை காப்பாத்துறோன்ற பேர்ல இஸ்ரேல் சிரியாவை ஒரு வழியாக்குறாங்களா, இன்னொரு பக்கம் அந்த ட்ரூஸ் மக்கள் இருக்காங்களே சிரியாக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கவங்களே சொல்றேன், அவங்களுக்கும் சிரிய துருப்பினருக்கும் இடையில இன்னும் பிரச்சனை பெருசா போய்கிட்டு தான் இருக்கு. அந்த துப்பாக்கி சத்தம் இருக்கே அது ஓஞ்சபாடு இல்லை ப்ரோ. ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஒரு குழப்பம், எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கான பதில சிம்பிளா சொல்றேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ற பெருசா. இந்த ஐடிஎஃப் என்ன தெரியுமா நம்புது, கிட்டத்தட்ட 200 சிரியன் ட்ரூப்ஸ் மட்டும்தான் இந்த ஸ்வெய்டால இருக்காங்க. இந்த ஸ்வெய்டால இருந்துகிட்டு 70% ஸ்வெய்டாவை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு 200 ட்ரூப்ஸை காலி பண்ண நம்மளாம் கஷ்டமான விஷயமா என்ன? அவங்கள மட்டும் நம்ம வந்து பத்தி விட்டோம்னாக்கா அந்த ஸ்வெய்டால மொத்தமா இந்த ட்ரூசின மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறதா ராஜாங்க சட்டன் மாறும். நம்ம சொல்றதை கேட்பாங்க அந்த மக்கள், புரியுதா? இஸ்ரேல் கணக்கு நம்ம சொல்றதை கேட்பாங்கன்னு அந்த முடிவு எடுத்திருக்காங்க ஐடிஎஃப். எடுத்த கையோடு இந்த அட்டாக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. டமாஸ்கஸ்ல அடிச்சா இங்க கிளியர் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதான் அடிச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுமா ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம், சிரியால இருக்கிற ட்ரூஸ் மக்கள் இருக்காங்களே அவங்கள இஸ்ரேலுக்குள்ள ஏற்கவே மாட்டாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் தெளிவா புரிஞ்சுக்குங்க, அந்த பார்டரை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுக்குள்ள வரவே விட மாட்டாங்க. ஆனா இஸ்ரேல் இருக்கிற ட்ரூஸ் மக்களை சிரியாக்கு அனுப்புறாங்க. இதை இஸ்ரேல் தரப்பே ஃபுல்லா முன்னின்று பண்றதுதான் பெரிய கொலகுத்தான விஷயமே. அந்த காட்சிகளே வெளியா இருக்குங்க, எந்த அளவுக்கு மக்கள் இந்த ட்ரூசின மக்கள் சிரியாக்குள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவங்க உள்ளுக்குள்ள சிரியாக்குள்ள போக 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 தான் அதிகரிக்க தான் அந்த எண்ணிக்கை பிரச்சனை இன்னும் பெருசா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ பிரச்சனைக்கான ஆரம்பம் புரிஞ்சிச்சா?